34 தொகுதிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் வந்து நீங்க கேட்கிற பத்திரிகையாளர்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு தெள்ள தெளிவாக பதில் சொல்வதற்கு ஒருத்தனுக்கு திராணி இருக்கா? நீங்க அவங்கள கேளுங்க. நாங்க ஒரு புது கட்சி சார். நாங்க ஒரு புது கட்சி. நாங்க ஒரு புது கட்சிங்க. அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் சொல்றது வேட்பாளர் சொல்றது எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்களா? தடங்கள் இல்லாம பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க வந்து அதாவது சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நாங்க என்ன கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறோம், நாங்க எதை பத்தி பேசுறோம், இதுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுங்க. அதாவது ஒரு பேச வர்றவங்களை ஏதோ ஒன்று செய்ய வர்றவங்களை நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து நீங்க ஒரு அவங்கள வந்து ஒரு 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 ஷெய்ம் படுத்தி ஒரு அவமானப்படுத்தி நீங்க விட்டீங்கன்னா அப்ப எப்படி மேல மேல அவங்க மக்கள் படிக்க வருவாங்க? சார் கேப்டன் சார் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது என்கிட்ட சொன்னாங்க சார் இங்க இருக்கிற லீடிங் சேனல் எந்த சேனல், அதாவது லீடிங் சேட்டலைட் சேனல் ஒரு 6 சேனல் என்கிட்ட வந்து பேசுனாங்க. அதாவது நீங்க விஜய்க்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்க பைட் இப்போ எடுத்து லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. ரைட்டா? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் எதுக்கு பேசணும் சார்? நான் என்னுடைய கட்சி சார் நீங்க சொன்னீங்கல பரந்தூர் மக்களுக்கு வந்து மறைமுகமான சில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. என்ன மாதிரி உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அது வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க, அந்த ஓட்டு கேக்குறீங்க. வெளிப்படையா சொல்லுங்க. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மக்களுக்கு என்ன மாதிரி பயன் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பெரம்பூர்ல எந்த ஏரியா மக்களுக்கு உதவி செஞ்சீங்க? ஆக்சுவலி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். தொழில் இல்ல சார், என்ன ஹெல்ப் பண்ணீங்க, என்ன மாதிரி பயன் வந்து பெரம்பூர் மக்களுக்கு பிரச்சனைகளை நான் இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இல்ல எந்த தொகுதியில சார் பண்ணிருக்கீங்க? அந்த பெரம்பூர்னா பெரம்பூர் மட்டும் கிடையாது. பெரம்பூர் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் சார். பெரம்பூர் டோட்டலா எனக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு பூரா நான் ஒரு வார்த்தை பேசிட்டுப்பேன். தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் வந்து எந்த தொகுதியிலையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை வந்து நிறுத்துறத கேண்டிடேட்டா நிப்பாட்டுறது இல்லை. நீங்க காங்கிரஸ் கட்சி எடுங்க, நீங்க வேட்பாளர்களை பாருங்க, எல்லாமே இறக்குமதி வேட்பாளர்கள். நீங்க விளவங்கோடு தொகுதி எடுத்து பாருங்க. விளவங்கோட்டில் வந்து கேரளால இருந்து ஒருத்தர கேண்டிடேட்டா வந்து விளவங்கோட்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க சார். அப்ப நீங்க பெரிய இல்ல, நான் மற்றவங்களை குறிப்பிட்டு தான் சார் சொல்ல முடியும். நீங்க நான் சொல்றேன். இல்ல அதாவது அவருக்கு வந்து பெரம்பூர் மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுக்கட்டும். இனிமே வந்து பெரம்பூரிலே அவர் இருந்து மக்கள் பணி, மக்களோடு மக்களாக களமாடி என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ, இன்னைக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி அங்கே இல்லை. குடிநீரை வந்து அங்கே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அடுத்து மழைநீர் கால்வாய் அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. பெரம்பூரில் எப்போ நாற்றம் அடிச்சுட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் வந்து கண்ணில் தெரியல சார். இந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ களத்தில் வந்து இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த குறைகளை தீர்க்காம எங்கே போவோம்? அதாவது 10,000 வாக்குகள் இவர் பிடிச்சா கூட கண்டிப்பாக இவர் அந்த தொகுதியில இருந்து வேலை செய்வார். நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே தான் சார். கட்சி தலைவர் இங்கே தான் சார் இருக்கிறாரு. கட்சி தலைவர் வந்து சார் ஐயா சார் கட்சி தலைவர் வந்து சார் கட்சி தலைவர் வந்து யாருக்குமே எதுவும் கிடையாது சார். நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதுக்கு நீ எங்க நிக்க தேவையில்லை. சார் அடிப்படை பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில வந்து அடிப்படை பிரச்சனை சார். பெரம்பூர் தொகுதியில வந்து சார் கட்சி தலைவர் இருக்கிறார்ல, கட்சி தலைவர்கிட்ட நீங்க கொஸ்டின் கேளுங்க சார். ஆங்கரிங் பண்ற அந்த அம்மா என்ன சொன்னாங்க சார்? ஒரு நிமிஷம் சார் தயவு செய்து பிரதர் நீங்க எந்த சேனல்? நீங்க எந்த நியூஸ்
நியூஸ் அவனா நீங்கள் சார் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது நீங்கள் ஆங்கர் வந்து கிளியராக சொல்கிறாங்க இது வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டோம் ரைட்டா? நீங்கள் கொஸ்டின் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் வந்து தலைவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் எந்த கேள்விகள் வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் என்ன கொஸ்டின் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏங்க நான் சென்னையில் இருக்கிறவன், கட்சி தலைவர் வந்து சென்னை அடிப்படை பிரச்சனை குடிநீர் அங்கே இல்லைங்க. குடிநீர் இல்லைங்க, குடிநீர் இங்கே பாருங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சந்து எல்லாமே வந்து டிராஃபிக் ஆகுது. இப்பயும் வந்து குறுகலான குடிசைகள் அகற்றப்படலை. இன்னும் மக்கள் குடிசைகளை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 குடிசைகள் இருந்தவரை மாற்றியிருக்கிறாரு. ஏன் நான் டிஎம்கே கட்சிக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன், முன்னிறுத்தி வைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் கஞ்சா கடத்தியே 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துறாங்கல்ல, உங்கள் கட்சி கொடுத்துட்டாங்கல்ல. 5000 கோடி 10,000 கோடி கொடுத்துட்டாங்கல்ல. நீங்கள் அந்த 10,000 கோடி கஞ்சா கடத்தின காசை எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல தூய்மையான குடிநீரும் நல்ல தங்குற வசதி ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து கட்டி கொடுக்கலாமே, நீங்கள் ஏன் கொடுக்கல? அதுதான் நான் கேட்குறேன். அது பெரம்பூரில் நீங்கள் பண்ணலாமே. ஏன் பெரம்பூரை வந்து நீங்கள் 5 ஸ்டார் கண்ட்ரி மாதிரி நீங்கள் மாற்றலாமே, ஏன் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல? இப்பயும் வந்து அதாவது நாத்தம் சாக்கடையில் தங்குற மக்கள் இப்பயும் அங்கே தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எந்த மாற்றமும் இல்லை. இல்லை அதாவது சார் இப்போ சார் 5 கட்சி இருக்கு சார் 5 கட்சி இருக்கு சார் இல்லை நான் அவரை சொல்லல சார் நான் அவரை நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதாவது இங்க ஜனநாயக ஆட்சி இல்லை, மக்களாட்சி இல்லை. இங்க வந்து பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வந்து சாவடிக்கிற ஆட்சி. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க சொல்றீங்கல்ல சேகர் பாபுன்றவர், அந்த சேகர் பாபுன்றவர் வந்து என்னுடைய கேண்டிடேட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கிறார் தெரியுமா? என் தொகுதியில் நீ நிற்க கூடாது. ஆதாரத்தை காட்டு, மொபைல் இருக்கா எடுத்து காட்டுங்க, எவிடன்ஸ் அவருடைய பர்சனல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காருங்க. இங்க என்ன மக்களாட்சி நடக்குது? இங்க என்ன மக்களாட்சி, என்ன மக்கள் உரிமை இருக்கு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து எந்த தொகுதியில யார் வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றினது யார்? நீங்க தானே. அப்ப சட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து நின்னா ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற நீங்களே வந்து இது மாதிரி பண்ணா நீ ஏன் தொகுதிக்கு ஏன் வந்த? நீ வந்தானா ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு நாங்கள் எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், கான்டெஸ்ட் பண்றோம், மக்களை சந்திக்கிறோம். எங்க கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து டிஎம்கே தாங்க, சேகர் பாபு தான் பொறுப்பு. நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க, உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்க பேசுறீங்கல்ல சார் நீங்க பேசுறீங்க சார், நீங்க பேசு உங்க கட்சியில இருந்து நீங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை கையெடுத்து எந்த போராட்டம்? அதானி துறைமுகத்துல இருந்து பல லட்சம் கோடி போதைப் பொருள் வந்து கைப்பற்றிருக்காங்க. சரி, இதே பிஜேபி கவர்மெண்ட்ல எப்ப கைப்பற்றிருக்காங்க? நீங்க கடந்த ஆண்டுல எடுத்து பாருங்க. நீங்க கடந்த ஆண்டுகள் எங்க கட்சி சார் எங்க கட்சி 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க. 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்வி. இதே இடத்துல வந்து இன்னொரு பிரஸ் மீட் வச்சோம், அதுல நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். நான் நீங்க சொன்ன இந்த மக்கள் பிரச்சனை பேசியிருக்கேன். சார் நீங்க இப்ப நான் ஒன்று சொல்லவா? நீங்க கூட உங்களை கூட யாரோ ஒருத்தங்க கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணி விட்டுருக்காங்க, இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவோட கேள்வி கேட்குறீங்க. ஆனா நாங்க சொல்றோம் சார், நான் சொல்றேன், நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நான் ஓப்பனா நான் பதில் சொல்றேன், உங்களுக்கு எது வேணாலும் பேசுங்க. ஆனா இதுக்கெல்லாம் இங்க பாருங்க சார், நாங்க இதுக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போக மாட்டோம். நாங்க எடுத்திருக்கிற கட்சி தான் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. ஆனா நாங்க பயந்தவங்க கிடையாது, இதுக்கு வந்து பயப்பட்டு பின்னோக்கி போக மாட்டோம். ஆமாங்க, கன்னியாகுமரியில கல்குவாரி பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட அதாவது மலை வளங்களை எல்லாம் உடைச்சு தகர்த்து அந்த கன்னியாகுமரியை வந்து நாசமாக்குனாங்க. அது யாருங்க பண்ணது? டிஎம்கே ஆட்சிக்காரங்க தானே பண்ணாங்க. டிஎம்கே காரங்க தானே பண்ணுங்க. நீங்க சார் நீங்க அந்த கட்சி சரி. இந்த தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு பரவலா எல்லாரும் பேசுற ஒரு தொகுதி எதுங்க? நீங்களே சொல்லுங்க சார். இல்ல சார், விஜய் நிக்கிற தொகுதி சார். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்க, அதாவது சினிமா மோகத்துல சார், சினிமா மோகத்துல
சார் நீங்க சினிமா மோகத்துல இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமே வந்து அதுல கட்டுண்டு கிடக்குறாங்க. அப்போ இந்த விஜய் மோகத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே பெரம்பூர் பேசுறாங்கல்ல. அப்ப நாங்க அந்த பெரம்பூர் தொகுதியில இருந்து தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்கணும். இதுதாங்க எண்ணம் சார். கல்குவாரி பிரச்சனை சார். சென்னையில் இல்லாத பிரச்சனை சார். சென்னையில் இல்லாத பிரச்சனை சார். சென்னையில் இல்லாத பிரச்சனை சார். சார் நீங்க சென்னை சார் இந்த தமிழ்நாடு பூரா நீங்க தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு தொகுதி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியிலையும் 234 விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக எந்த கட்சி நடவடிக்கை எடுக்குது? அதாவது எந்த கட்சியில எந்த தொகுதியில் நின்னாலும் அங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். சார் நீங்க காசு கொடுங்க நிறுத்துறோம். நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்க நிறுத்துறோம். சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே ஒரு மனுஷனுடைய மனசு வந்து மாறிடுமா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க அவர் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு நிக்கிறார்ல. அவருடைய 10 விரல் மோதிரத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணுமே போடல. அதுக்காக அந்த கால் வர்றது மட்டும் எத்தனை நிமிஷம் பேசுறேன் இல்ல. அதெல்லாம் வேட்புமனுவில் எல்லாமே நீங்க எல்லாமே வந்து பப்ளிக்கா ஆன்லைன்ல இருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ஸ். கட்சி தலைவர் நான் வந்து கட்சியை தலைமை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க நான் ஒரு நாள் நிற்பேன். அப்போ வந்து நீங்க ஓட்டுகள் கொடுங்க. இப்போ சார் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உலகம் முடியும். கேளுங்க அதை பத்தி கடமை சரிங்களா? அது நீங்க வந்து நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்களே நம்ம டார்கெட் பண்ண யாரா இருந்தாலும், இந்த இடத்துல விஜயா இருந்தாலும், இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் சாரே இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்போம் சரிங்களா? அதை பத்தி நாங்க ஆனா உங்களால பதில் சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு இதுனால நீங்க வந்து எல்லாரும் மேல குற்றம் சாட்டிக்க கூடாது. அதுக்கு நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டாங்க. நீங்க சார் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்க கேட்ட எப்படிப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் முன்னெடுத்து வைத்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும். நான் அந்த பதிலை தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் டெய்லி இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பா நிற்போம். ஏன்